பாருங்கள், இது வந்து தொட்டியலில் வளர்க்கும் சுண்டைக்காய். இந்த சுண்டைக்காயை வந்து வாரத்தில் ஒரு நாள் நம்ம சமைச்சு சாப்பிட்லாம். இதை வந்து ஒரு டம்ளர் சுண்டைக்காய்னா அதுக்கு வந்து ஒரு டம்ளர் சாம்பார் வெங்காயம், அதை வந்து 200 கிராம் பிடிக்கும், சின்ன டம்ளருக்கு எடுத்துக்கலாம். இது வந்து கழுவிட்டு வந்து சாம்பார் வெங்காயம் சேர்த்து இது வந்து வெங்காயம் தக்காளியை வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கணும். ப்ரௌனிஷாக வெங்காயம் வதங்கின பிறகு தான் தக்காளியை சேர்த்து கட் பண்ணி வச்சுட்டு எல்லாமே வந்து அரைச்சி ஆற வச்சிடணும். அப்புறம் வந்து சுண்டைக்காவை வந்து ரெண்டாக கட் பண்ணி விதைகள்லாம் நீக்கிட்டு அதை வந்து வதக்கி எடுத்து வச்சுக்கணும். ரெண்டையும் வந்து என்ன செய்யணும்னா, எண்ணெய் கடுகு வானலில் வெடித்த உடனே அந்த சின்ன சீரகம் போட்டு அது நல்லா வந்து வதங்கின பிறகு கருவேப்பிலையை வந்து கட் பண்ணி போட்டு அப்புறம் வந்து இந்த வதக்கி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டு எல்லாமும் சேர்த்து ஒன்றா போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். கொதிக்க வச்ச உடனே நம்ம எடுத்து குழம்பாகவும் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா, வயிற்று புண்ணு வந்து அல்சர் உள்ளவங்க, அதாவது வயிற்று புண் அதிகமாக இருக்கவங்க என்ன செய்யணும்னா, காலையில் வெறும் வயிற்றில் மணத்தக்காளி இலையை வந்து ரெண்டாக வந்து எடுத்து நம்ம வந்து அதை வந்து